அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2K அகாடமி கல்வியில் திமிருகொள் என்பது நம்முடைய வாசகம். குரூப் 2 2A என்ன படிக்க வேண்டும், அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. சரிங்களா, இன்னிலேருந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 days என்பது இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த 75 நாட்கள் வந்து என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எங்கே படிக்கலாம் தான் சொல்ல போகிறேன். சார் இந்த இது யாருக்கு சார் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட் ஆகிங்க, யாராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு தகவல் தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா, யாருமே வந்து இதை வந்து பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, புதுசாக சார் அப்போ தான் சார் ஃப்ரெஷராக படிக்கிறேன், இல்லை சார் நான் ஒரு 3 yearsாக படிக்கிறேன், இந்த மாதிரி 1 year 2 year படிக்கிறேன், எங்களுக்காக சொல்ல போகிறீங்களா? இல்லை இப்போ ஃப்ரெஷராக வந்து ஒரு 1 month 2 month தான் படிக்கிறாங்க, இல்லை ஒரு 6 month தான் படிக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே பொதுவான தகவல். சரிங்களா, இவங்க தான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும் இல்லை, ஃபுல் டைம் அதாவது 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறவங்களுக்கும் இந்த இது யூஸ் ஆகும், ஃப்ரெஷர் ஆகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா, தகவல் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதே டயத்தில் எனக்கு என்ன படிக்கனே தெரியல, நான் ஃப்ரெஷரு இப்போ தான் நான் அட்டன் பண்ண போகிறேன், நான் பார்க்கலாமா சார், நான் படிக்கலாமா சார், உங்களுக்கும் இது சூட்டபுள் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமான ஒரு வீடியோ தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. எப்படி சொல்கிறது, இதை வழி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் அடிக்க முடியும். ஒரு என்னன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், இப்படி தான் படிக்கணும் போல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதான் வந்து இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்க போகிறேன். அதே டயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா வின் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் இந்த 75 நாட்கள் இருக்குது. சரிங்களா, கண்டினியூஸாக கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ரிசல்ட் அடிக்க முடியும். அதுதான் உண்மை. சரிங்களா, அப்போ நான் என்ன சார் பண்ணணும், அதை தான் நான் சொல்ல போகிறேன். இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஃப்ரெஷருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், மறுபடியும் அதான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வாங்க பார்க்கலாம். வந்து சிலபஸ் யுவர் ஹேண்டு. நீங்கள் வந்து இப்போ வந்து நான் 2 வருஷம் படிக்கிறேன் சார், 3 வருஷம் படிக்கிறேன் சார், நான் 7 வருஷம் படிக்கிறேன் சார், நான் ஃப்ரெஷர் சார், யார் இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸ் இன் யுவர் ஹேண்டு. கையில் வந்து சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு வைங்க. இல்லை சார் நான் மொபைலில் வச்சுருக்கேன், மொபைலில் வச்சுருந்தோம்னா நம்ம எடுத்துலாம் பார்க்க மாட்டோம். கையில் சிலபஸ் எடுத்து உங்கள் வீட்டில் செவத்தில் ஒட்டி வச்சுருங்க பிரிண்ட் அவுட்டை. சரிங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சுருங்க. இல்லை சார் நான் வெளியே படிக்கிறேன், எங்கே நினச்சி உங்கள் கண் பார்வையில் எங்கேயா ஒட்டி வச்சுருங்க சிலபஸை. சரிங்களா, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க இருப்பீங்க, இல்லை லைப்ரரியில் தங்கி படிக்கிறவங்க, எங்கேயோ ஒரு லைப்ரரி தங்க மாட்டோம், போய் படிக்க எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் சிலபஸை ஒட்டி வச்சுருங்க. பிரிண்ட் அவுட்டு கையில் இருக்கணும். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் கண்ணால் பார்க்கணும். சரிங்களா, அதனால் அந்த சிலபஸை கையில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு ஒரு 2 ரூபா 3 ரூபா வருங்க, அவ்வளோதான். சரிங்களா, போட்டு வச்சுருங்க. செகண்ட் என்ன சார் பண்ணணும், அதுக்கப்புறம் அழிச்சு விட்டோன்னா நானே இருங்க பார்ப்போம். வெயிட்டேஜ் ஃபார் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த சிலபஸை ஏன் சார் சிலபஸ் எடுத்தால் மட்டும் பத்தாது. சிலபஸை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக படிக்க ரொம்ப மைனூட்டாக கவனிங்க. அந்த சிலபஸை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம ஜிகே உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஜிகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜிகேல வந்து இப்போ என்னது யூனிட் 5 யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் கேட்பாங்க. இப்போ யூனிட் 6 அப்படின்னா தமிழக வரலாறு பண்பாடுகள், அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இந்த மாதிரி கேட்பாங்க. யூனிட் 5 அப்படின்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த இந்திய பொருளாதாரத்தை கேட்பாங்க. அப்போ இதில் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அதே டயத்தில் ஜாகிரஃபியும் சயின்ஸும் பார்த்தோன்னா 5 கேள்விகள் தான் கேட்பாங்க. சரிங்களா, பாலிட்டி பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்களாக ஒரு பாருங்கள். சரி, நான் சொல்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையா தகவல் வந்து உங்களுக்கு நான் கைடன்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நான் குரூப் 2 நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன், அதனால் நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ வெயிட்டேஜ் ஃபார் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்பேன். அதனால் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுட்டு எதில் கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்கன்னு பாருங்கள். அந்த சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்போ 5 கேள்விகள் கேட்கக்கூடிய ஜாகிரஃபிக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி 6th to 10th ஜாகிரஃபி, +1 +2 ஜாகிரஃபி, அவுட் சோர்ஸ் ஜாகிரஃபின்னு படிக்க முடியுமா? படிக்க முடியும். அதே டயத்தில் சயின்ஸ் வந்து பாருங்கள், 6th to 10th ஃபுல்லாக படிக்கணும். அப்போ 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 3 கொஸ்டின் ஸ்கூல் 2 கொஸ்டின் 6th to 10th கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். +1 +1 ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான். மிச்சம் 2 அவுட் ஆஃபில் போயிடுவாங்க சயின்ஸுக்கு. அப்போ அந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாமா? அதே டயத்தில் இப்போ 15 கேள்விகள் பாலிட்டி வருவோம். 15 கேள்விகள் பாலிட்டி கேட்பாங்க. 7 நாள் படித்தா போதுங்க. 7 days நீங்கள் பாலிட்டி 6th ஒரு நாள், 7th ஒரு நாள், 8th ஒரு நாள், 9th ஒரு நாள், 10th ஒரு நாள், +1 +2 ஒரு நாள் வேணாம், +1 ஒரு 2 நாள், +2 வந்து ஒரு 2 நாள். சார் எப்படி சார் அதுக்குள்ளே படித்து முடிக்கிறது? அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ ஒரு 10 நாள் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ 75 நாள் இருக்குல்ல, அந்த 10 நாள், இந்த 10 நாள் நீங்கள் படிச்சிங்கன்னா 15 கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அடிச்சு சொல்லலாம், உறுதியாக அடிக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து எந்த கொஸ்டினுக்கு
வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ்னால் அதிக கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்குறாங்க, எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்கன்னு பாருங்கள். அந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதான் நம்மளை வந்து கூட்டு போகும். சரிங்க, நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணும். எல்லாரும் பண்ணுறதை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சமாச்சும் டிஃப்ரென்ஸாக யோசிச்சு படிக்கணும். ஏன்னா எல்லாருமே படிக்கிறவங்க இருக்காங்க, நம்ம டிஃப்ரென்ஸாக யோசிச்சு படிக்கணும். அதான் விஷயம். சரிங்களா, அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் நான் 3க்குமே தான் சொன்னேன். அந்த வெயிட்டேஜ்ன்றது தமிழா, அப்போ ஃபஸ்ட்டு இலக்கணத்துலேருந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. அதே டயத்தில் யூனிட் 7லேருந்து 15 கேள்வி தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம 25 கேள்விகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா, அந்த 15 கேள்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா, அதை நீங்கள் தான் பார்க்கணும். கலைச்சொல் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ சார் கலைச்சொல் 10 தானே சார், அப்புறம் படிச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சோன்னு கலைச்சொல் பார்த்தாலுமே நான் 10 கொஸ்டின் அடிச்சிடலாம். அந்த ஒரு டாபிக் தான் ஒரு 7 கொஸ்டின் நம்ம அடிக்க முடியும். ஒரு 3-5 கொஸ்டின் வெளியேந்து கேட்டாலும் நம்ம 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அட்வான்ஸ் தமிழ், அவுட் சோர்ஸ்லாம் படிச்சு வைத்தா ஒரு 6 கொஸ்டின் அடிச்சிடலாம். கெஸ்ஸிங் ஒரு 2 கொஸ்டின் போகிறோன்னு வச்சுக்கோங்க, 8 போட்டுடலாம். கொஞ்சம் படித்தாலும் போதும். சரிங்களா, 10 கொஸ்டின் 8 வந்துடும். அந்த மாதிரி திங்க் பண்ணி கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. நானும் அடுத்த வீடியோக்குள்ள அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் புக் படிக்கிறவங்க தமிழ்னாலும் சரி, ஜிகேனாலும் சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவுட் சோர்ஸும் படிக்கணும். குரூப் 2 2A வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பாக செய்து வராதுன்னு நான் சொல்லலை. ஸ்கூல் புக்கு படிக்கணும்னா நீங்கள் எதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புக்குக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, 11th 12th இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களா, 11th 12th இம்பார்ட்டன் கொடுங்க. எக்கனாமிக்ஸா, 11th 12th இம்பார்ட்டன் கொடுங்க. தமிழா, 11th 12th அட்வான்ஸ் தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓல்டு புக் 11th 12th, நியூ 11th 12th மேக்ஸிமம் படிச்சிங்கன்னா 11th 12th அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அது வந்து வரும், நான் சொல்ல வரல. அதுலேருந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்டால் அங்கே தான் கேட்பாங்க. சரிங்களா, அது போக வேறு எங்கேருந்து சார் கேட்பாங்க அப்படின்னா, சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக குரூப் 2 2Aல நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா கேட்பாங்க. சரிங்களா, அதே டைம் தான் பாலிசி நோட்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. அதாவது அந்த எக்கனாமிக் ரிலேட்டடாகவும், அப்புறம் என்ன சொல்வது, வளர்ச்சி, இந்த தொழில் கண்டுபிடிப்பு ரிலேட்டடாகவும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வளர்ச்சி நிர்வாகம் சம்மந்தமாக கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பாலிசி நோட்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க, நிறையா பக்கம் இருக்குது. ஒரு குறிப்பிட்டதெல்லாம் கட் பண்ணி எடுத்து படிப்போம். சரிங்களா, அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 75 நாட்கள் நம்ம இருக்குது நம்மளே. இந்த 75 நாட்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளான் என்பது நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 75 நாட்கள் நான் இப்படி தான் படிக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்க போகுது. 25 நாட்கள் நான் வந்து டிவி பார்க்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், நான் சாப்பிடுவேன் படிப்பேன் தூங்குவேன், சாப்பிடுவேன் படிப்பேன் தூங்குவேன், நான் வேலைக்கு போகிற பையனா, அப்போ நான் வேலைக்கு போயிடுவேன், வந்து படிப்பேன், ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டு வேலையை பார்ப்பேன் படிப்பேன், வேறு எங்கேயும் நான் வந்து ஃபங்க்ஷன் போகிறதோ இல்லை இது டிவி பார்க்குறதோ எதுவுமே பண்ண மாட்டேன், ஒன்லி ஸ்டடிடு. அந்த 75 நாள் நான் எப்படி படிக்க போகிறேன், காலேஜ் தமிழ் படிக்கிறேன், மத்தியானம் மேக்ஸு, ஈவினிங் ஜிகே, நைட்டு தூங்குறப்போ ஒரு டெஸ்ட்டு, அப்படி வந்து பெர்ஃபெக்டாக ஸ்டடி பண்ணேன். இல்லாட்டி காலை தூங்கி வச்சுன்னா டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு போடுவேன், அடுத்து தமிழ் படிப்பேன், அடுத்து ஜிஎஸ் படிப்பேன், நைட்டு வந்து மேக்ஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதே டயத்தில் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க, டெய்லி பிளான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 75 டேஸ், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 5 days இந்த தமிழில் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன், மேக்ஸில் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன், ஜிகே இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன்னு சொல்லி ஒரு 75 டேஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் பண்ணிங்க. நீங்களே செல்ஃபாக போடுங்க. நான் ஒரு வீடியோ கூட கொடுக்குறேன், ஒரு ஸ்டடி பிளான் பண்ணிங்க. இந்த ஸ்டடி பிளான் வந்து அதில் பேஜ் இந்த மாதிரிலாம் இல்லை, ஃப்ரீயாக ஒரு ஸ்டடி பிளான் இப்படி போட்டு படிங்க, நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ கூட கொடுக்குறேன். சரி, இந்த மாதிரி ஸ்டடி பிளான் வந்து படிங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு போட்டு தரேன், அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க சொல்கிறேன், தெரிஞ்சவங்க நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்னா, டெய்லி படிக்கணும். ஏன்னா இப்போ 75 நாட்கள் தான் இருக்குது. இத்தனை நாள் நம்ம படிக்கலாட்டியும் கூட இப்போ 75 நாள் இருக்கிறப்ப எல்லாருமே எஃபர்ட் போட்டு படிப்பாங்க. தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் 10 லட்சம் பேரும் படிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் டெய்லி படிக்கிறவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா, அதில் வந்து நல்லா படிக்கிறவங்க பார்த்தோம்னா ஒரு 1,00,000% வருவாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் டெய்லி படிக்கணும். படிக்காம மட்டும் நம்மளுடைய ஒரு நாள் படிக்கலைன்னா ஒரு கொஸ்டின் நம்ம பின்னாடி வந்துடுவோம். 10 நாள் படிக்கணும், 10 கொஸ்டின் பின்னாடி வேலை போச்சு. சரிங்களா, அதனால் வந்து படிக்காமல் இருக்காதீங்க. சரிங்களா, அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி மேக்ஸ் ரீசனிங் கன்ஃபார்ம் பாருங்கள். ஏன்னா இப்போ ரீசனிங் வந்து ஈஸியாக தான் கேட்டுருந்தாங்க, இப்போ ரீசனிங் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் ரீசனிங் பார்த்துட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியராக 2A மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு 1/2 hour ஆச்சும் ரீசனிங் பார்த்துருங்க. அடுத்து பெர்ஃபெக்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ 4 days ஒன்ஸோ 7 days ஒன்ஸோ உங்கள் ரிவிஷன் பிளான் 1 day படிங்க, 3 days ஒன்ஸு 7 days ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள், இல்லையா 10 days ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் மெத்தடை விட்டுறாதீங்க. டெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு போடாமல் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. நம்ம டிஎன்பிசியில் டெஸ்ட்டு தான் போடுறாங்க போய், அது வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் வேலை. இங்கேயே அதே மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட பயிற்சி தான் நம்ம வெற்றி பெற வைக்கும். ஸோ டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு நல்லபடியாக போடுங்க. டெஸ்ட்டு போடாமல் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அடுத்து சிஏ அவுட் சோர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு போட்டிருப்பேன். குரூப் 2 2A படிக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும்
அவுட் சோர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஸ்கூல் புக் வந்து கேள்வி வராதா சார்? ஸ்கூல் புக் வந்து கொஸ்டின்ஸ் வரும். இப்போ 200 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு தமிழில் ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் கூட வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 35 கொஸ்டின் கூட வச்சுக்கிடுவோமே. சரி 40 வச்சாலும் 60 அவுட் சோர்ஸ் தான் கேட்பாங்க. 50 கூட வைங்க, மிச்சம் 50 அவுட் சோர்ஸ் தான் கேட்பாங்க. அப்புறமா அது அவுட் சோர்ஸ் படிக்காம தான் இருக்கும். ஜிகேவும் எப்படி சார் அப்படின்னா, ஜிகேல ஸ்கூல் புக்லேருந்து ஒரு 15 கொஸ்டின் வரலாங்க அதிகபட்சம். நான் சொல்கிறது 6th 12th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸு எல்லாத்தையும் சேர்த்துனா 15 வரலாம். பட் 60 கொஸ்டின் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸு, பாலிசி நோட்ஸு கொஞ்சம் அவுட்டில் தான் போவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம படிப்போம். அவுட் சோர்ஸ்லாம் நான் அடுத்தது என்ன படித்தேன்னு சொல்கிறேன். நீங்களும் படிங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்கணும். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.